வணக்கம். தென்னிந்திய நல உரிமை சங்கம் தோற்றுவிக்கப்பட்டதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, அப்போ சென்னை மாநிலம் கிடையாது, மாகாணம். அதாவது மாகாணம்னா என்ன அப்படின்னா, ஒரு 4-5 மாநிலங்களோட தொகுப்பு தான் பார்த்தீங்கன்னா மாகாணம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு பார்க்குறப்ப இந்த சென்னை மாகாணத்துல தெலுங்கு பேசுறவங்க, கன்னடம் பேசுறவங்க, மலையாளம் பேசுறவங்க, தமிழ் பேசுறவங்க எல்லாமே சேர்ந்த மாதிரி தான் இருந்தாங்க. இதுல ஒரு 3% தான் பார்த்தீங்கன்னா பிராமின்ஸ் இருந்தாங்க. மீதி இருக்கக்கூடிய 97% பார்த்தீங்கன்னா நான் பிராமின்ஸா இருந்தாங்க. அப்ப அந்த 3% இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள், கல்வியில பார்த்தா முன்னுரிமை கொடுத்தாங்க. ஆனா மீதி இருக்கக்கூடிய 97% மக்களுக்கு பெருசா கல்வியும் கிடைக்கல, அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாபுமே கிடைக்கல. இதற்காக உருவானதுதான் பார்த்தீங்கன்னா இந்த நீதி கட்சி. அதாவது பிராமணர் அல்லாதவர்களோட நலனை பாதுகாப்பதற்காகவும், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரெப்ரசன்டேஷன், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி மற்றும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள், அரசு வேலைகள் இதெல்லாமே உறுதிப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த SILF, தென்னிந்திய நல உரிமை சங்கம். இதுதான் 1917 நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சுச்சு. அந்த SILF அப்படின்ற ஒரு மீட்டிங் நடந்ததே பார்த்தீங்கன்னா இந்த விக்டோரியா மகாரங்கு தான். கிட்டத்தட்ட ஒரு 30 நான் பிராமின் சேர்ந்து தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த அமைப்பை உருவாக்கியிருக்காங்க.